ஹாய்ங்க. இன்னைக்கு தம்பிக்கு நட்ஸ் பொடி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 1/2 டம்ளர் பாதாம் சேர்த்துருக்கேன். பாதாமோட மேல் பகுதி லைட்டாக கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து 1/2 டம்ளர் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரியோட மேல் பகுதியும் லைட்டாக கருப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாதாம் 1/2 டம்ளர், முந்திரி 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்து பிஸ்தா ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். பிஸ்தாவோட மேல் பகுதியும் லைட்டாக கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 5 வால்நட் எடுத்திருக்கேன். வால்நட் அதிகமாக சேர்க்கக்கூடாது, பொடி கசக்கும். அதனால் ஒரு 5 வால்நட் சேர்த்துக்கலாம். அதை 4 3 உடச்சி போட்டுட்டு வறுத்துக்கலாம். வால்நட்டும் லைட்டாக கருப்பாயிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நட்ஸ்லாம் வறுத்தாச்சு. நட்ஸ் எல்லாம் ஆற வச்சிடலாம். வறுத்த நட்ஸ்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1ல் வச்சு நட்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 3 டைம் பல்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நட்ஸ் பொடி ரெடி ஆயிரும். இந்த நட்ஸ் பொடி தம்பி கூழ் காய்ச்சும் போதெல்லாம் ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட.